அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாரையும் இந்த விளக்க உரைக்கு வரவேற்கிறேன். நோன்புன்னா என்ன? சும்மா பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதை எப்படி ஒரு முழுமையான ஒரு அழகான வணக்கமா மாத்துறதுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இந்த அழகான விளக்கத்தை நமக்கு கொடுக்க போறவர் மௌலவி அல் உஸ்தாத் எஸ்.எம். ஃபைரூஸ் அல் மக்கி அவர்கள். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்புல பேச போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நோம்பாளி காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு ஒரு பயணம் மாதிரி போக போறோம். முதல்ல நம்ம நோன்பை எப்படி முழுமையாக்குறதுன்னு பார்ப்போம். அப்புறம் பரக்கத் நிறைஞ்ச சஹர் சாப்பாட்டோட முக்கியத்துவம், நோன்பு நேரத்துல நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, நோன்பு துறக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம், கடைசியா நம்மளோட நன்மைகளை எப்படி இன்னும் அதிகமாக்குறது, இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். நோன்பை பரிபூரணமாக்குறது. அதாவது நோம்புங்கிறது சும்மா சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது மட்டும் இல்லைங்க. அது நம்மளோட குணத்தையும் ஆன்மாவையும் அழகாக்குற ஒரு விஷயம். அத பத்தி தான் முதல்ல ஆழமா புரிஞ்சுக்க போறோம். ஒரு நோம்பாளி தன்னோட நாளை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? பரக்கத்தோட, அதாவது அல்லாஹ்வின் அருளோட ஆரம்பிக்கிறார். அதுக்கு முதல் படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் சஹர், அதாவது அதிகாலையில சாப்பிடுற அந்த உணவு. ஆனா ஏன் இந்த சஹர் நேரத்து சாப்பாட்டுக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பதில் இந்த ஹதீஸ்ல இருக்கு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சஹர் செய்யறதுல பரக்கத் இருக்குன்னு சொல்றாங்க. பரக்கத்னா என்ன? அது வெறும் உடம்புக்கு தெம்பு கொடுக்குற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம ஆன்மாவுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அருள். சரி, இந்த பரக்கத்தை நாம எப்படி அடையிறது? அதுக்கு ரெண்டு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான சிண்டாக்கள் இருக்கு. ஒன்னு, சஹர் சாப்பாட்டை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தாமதமா ஃபஜ்ர் நேரத்துக்கு பக்கத்துல சாப்பிடுறது. ரெண்டாவது, கொஞ்சமா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு வாய் தண்ணியா இருந்தா கூட சரி, சஹர் செய்யாம விட்டுறவே கூடாது. ஓகே, சஹர் செஞ்சு நோம்புக்கு தயாராகிட்டோம். இப்போ நாள் முழுக்க, அதாவது நோம்பு நேரத்துல நாம எப்படி நடந்துக்கணும்னு பார்க்கலாம். இது வெறும் பசிய பொறுத்துக்கிறது பத்துனது இல்ல, அதுக்கும் மேல. இங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒப்பீடு. நோம்புல 2 வகை இருக்கு. ஒன்னு உடம்பால நோம்பு வைக்கிறது, அதாவது சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது. இன்னொன்னு ஆன்மீக ரீதியான நோம்பு. நம்ம நாக்கு, நம்ம கண்கள், நம்மளோட செயல்கள் எல்லாத்தையுமே பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது. சும்மா பசியோட இருக்கிறது மட்டும் உண்மையான நோம்பு இல்லைங்க. இந்த ஹதீஸ கேட்டா இன்னும் தெளிவா புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தர் பொய் பேசுறதையும் கெட்ட செயல்கள் செய்யறதையும் விடலையோ, அவ சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே இல்லைன்னு சொல்றாங்க. பாருங்க, எவ்வளோ கடுமையான எச்சரிக்கை இது. அப்போ நாம என்னதான் செய்யணும்? நம்ம நோம்பு நேரத்தை நல்ல விஷயங்களால நிரப்பணும். உதாரணத்துக்கு தர்மம் செய்யறதை அதிகப்படுத்தலாம், குர்ஆனை ஓதலாம், அதோட அர்த்தத்தை படிக்கலாம். குறிப்பா ரமலானோட கடைசி 10 நாள்ல ஈத்திகாஃப் இருக்கிறது மாதிரி நன்மைகளை அள்ளித்தர செயல்கள்ல நாம ஈடுபடணும். சரி, இப்ப நாள் முடிய போகுது. ஒரு நாள் முழுக்க அல்லாவுக்காக பொறுமையா இருந்த நாம நோன்பு திறக்கிற அந்த அழகான அருள் நிறைஞ்ச நேரத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது அந்த நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு நோன்பாளி கேட்கிற துஆ கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாவின் அருள் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நேரம் அது. இஃப்தார் செய்யும்போது நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், நேரத்தை தாமதப்படுத்தக்கூடாது. சூரியன் மறைஞ்சது உறுதியான உடனே டக்குன்னு நோன்பு திறக்கிறது தான் சுன்னா. அதுதான் சிறந்தது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நோன்பு திறப்பாங்க தெரியுமா? முதல்ல ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழத்தை வச்சு, அது கிடைக்கலன்னா காய்ஞ்ச பேரிச்சம்பழம், ஒருவேளை அதுவும் இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி குடிச்சு நோன்பு திறப்பாங்க. இதுதான் அவங்களோட அழகான வழிமுறை. நோம்பு திறக்கும்போது இந்த துவாவை ஓதுறது ரொம்ப முக்கியம். நம்ம நோம்ப அல்லாஹ் ஏத்துக்கணும் நம்ம கேட்கிற பிரார்த்தனை இது. முடிஞ்சா இத மனப்பாடம் செஞ்சு ஓதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நம்ம நோம்புல கிடைக்கிற நன்மைகளை நம்மளோட மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் கொடுத்து நம்மளோட நற்கூலிய எப்படி பல மடங்கா ஆக்குறதுன்னு பார்க்க போறோம். இப்படி நம்ம நன்மையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான வழி என்ன தெரியுமா? நோன்பு வச்சிருக்கிற மத்தவங்களுக்கு இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது தான். இந்த ஹதீஸ கொஞ்சம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஊக்கம் நமக்கு. யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு துறக்க உதவி செய்றாரோ அவருக்கு அந்த நோம்பாளியோட நன்மை அப்படியே கிடைக்கும். ஆனா நோன்பாளியோட கூலியிலிருந்து ஒரு துளி கூட குறையாதுன்னு நபி அவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. சரி, எதெல்லாம் செய்யணும்னு பார்த்தோம். அப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது? சுருக்கமா சொல்லணும்னா, நாம இதுவரைக்கும் பேசின நல்ல விஷயங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறது தான். அதாவது இஃப்தாரை தேவையில்லாம லேட் பண்றது, சஹரை ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா பொய் பேசி நோன்போட அந்த ஆன்மீக நோக்கத்தையே கெடுத்துக்கிறது.
அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு முழுமையான நோன்புங்கிறது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பசியோட இருக்கிறது மட்டும் இல்ல. அது நம்ம நாக்கு, நம்ம பார்வை, நம்ம செயல்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துற ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த அழகான விஷயங்கள்ல எந்த ஒன்னையாவது உங்க அடுத்த நோன்புல கண்டிப்பா கடைபிடிப்பேன்னு ஒரு முடிவு எடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரோட நோன்பையும் ஏத்துக்கிட்டு அதுக்கு முழுமையான கூலிய தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.